வணக்கம் நண்பர்களே. பொங்கல் பரிசு தொகுப்பு இன்னிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் முதல்வர் தொடங்கியது அடுத்தது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புது தெருலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பகுதி வாரியாக பிரிச்சுருந்தாங்க. ஒரு தெரு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் வரணும் அப்படின்றத பிரிச்சுருந்தாங்க. அதுவே அவங்க ரேஷன் கடை அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். அவங்களும் அதுதான் சொல்லியிருந்தாங்க. ஒரே நேரத்தில் எல்லாமே கூட்டமாக வந்தோன்னா எங்களால் சமாளிக்க முடியாது, அதனால் நாங்கள் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 10-20 பேர் தான் இருந்தாங்க. அதுவே சரியாக இருந்தது. அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க. கரும்பு, சர்க்கரை, அரிசி, பச்சரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பாக கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக வந்து கையெழுத்துலாம் வாங்கிட்டு அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அம்மாவே சொல்கிறாங்க. சரிங்க. நாளைக்கு வந்து புது தெரு மெயின் ரோடு காலையில. சரிங்க. மற்ற குறுக்கு தெருவெல்லாம் மதியமா வரலாம். சரிங்க. சரி. இங்கே செய்யாரில் ஒரு 4-5 இடம் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரேஷன் கடைங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். அடுத்தது நான் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட் பகுதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். நம்ம கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு உள்ளே போகிற சின்ன ஒரு சந்தில் இருக்கும். அந்த கடையில் தான் நம்ம பார்த்துருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜனங்க வந்து ப்ராப்பராக ஒரு லைனில் நின்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாங்கிட்டு போனதை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவே அமைதியாகவே நடந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நேரம் காசு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ரொம்ப கூட்டமாக வருவாங்க. அப்படிலாம் இல்லாமல் பொறுமையாகவே வாங்கிட்டு போனதை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சது. அவங்ககிட்டையும் கேட்டிருந்தேன், அந்த பகுதிங்களாம் எப்படிலாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பச்சரிசி கொடுத்துருந்தாங்க. பச்சரிசிலாம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது, பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் சர்க்கரையும் கொடுத்துருந்தாங்க. சர்க்கரை ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வேட்டி சேலை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. கரும்புங்களாம் நல்லா இருந்தது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரும்பு உடச்சிட்டு அந்த மீதி வரைக்கும் எடுத்துன்னு போயிருந்தாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சது. ப்ராப்பராக கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு அந்த கார்டு கொண்டு போகணும். போகும்போது கண்டிப்பாக நம்ம ரேஷன் அட்டையை கொண்டு போகணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கையெழுத்து போட்ட பிறகு கரெக்டாக அந்தந்த ப்ராப்பராக அந்த தெருவில் கொடுக்குறாங்க. தெரு ஒத்தவாட தெரு, ஹைஸ்கூல் ஒத்தவாட தெரு, கோனேரி தோப்பு தெரு. இது எந்த கடை ரேஷன்? எந்த இடம்? செய்யார் பஸ் ஸ்டாண்டு கடை. பஸ் ஸ்டாண்டு கடை. எல்லாம் ஜனங்க கரெக்டாக அந்தந்த டைமுக்கு வரட்டும் வாங்கி போகிறாங்க. கரெக்டாக வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க. என்னென்ன கொடுக்குறீங்க இப்போ பொங்கல் பரிசு? பொங்கல் பரிசு 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, ஒரு முழு கரும்பு, புடவை வெஸ்ட்டு ப்ளஸ் ரொக்கம் 1000 ரூபாய். 1000 ரூபாய். ஜனங்க கொஞ்சம் இந்த நெரிசல் இல்லாமல் கரெக்டாக அவங்க அந்த நேரத்தில் வாங்கிடுறாங்க. வாங்கிடுவாங்க. சரிங்க, நன்றி. தேங்க்ஸ். நான் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி போல் ஆயிடுச்சு நான் போகிறதுக்கு. ஏன்னா ஒரு ரேஷன் கடையும் நான் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணணும் அப்படின்றத போனேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். எங்கெங்க அப்படின்னா புது தெருவில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்களா ஸ்ட்ரீட்டு பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருக்கிற ஒரு நியாய விலை கடை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன தெரு, இதான் வந்து சின்ன தெரு. இந்த இதையும் வந்து நம்ம ரேஷன் கவர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வைத்திய தெரு, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. பட் பார்த்திங்கன்னா ஜனங்க வந்து பொறுமையாகவே ப்ராப்பராக வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தெருவாரியாக வந்து பிரிச்சுட்டாங்க. ஒரு ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தெரு, ஒரு ரேஷனில் ஒரு 7-8 தெரு கூட இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராகவே போயிட்டு இருந்தது அவங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவத்தூர் கிட்ட போயிருந்தேன். மார்க்கெட் பகுதியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ள கொடநகர்னு நினைக்கிறேன், அங்கே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வந்து பின்னால் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இருக்கிற ஒரு நியாய விலை கடை, அதையும் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே அப்படின்னே சொல்லலாம். அரிசி, சர்க்கரை இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அவங்களே பை கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து வாங்கிட்டு போனாங்க. கரும்பு வந்து சில நேரம் கரும்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கரும்புலாம் நல்லாவே இருந்தது, அங்கே பார்க்க முடிஞ்சது. கரெக்டாகவே வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. சாப்பிட்டோம் ஒரு ஐஸ் போடுமா கைது போடு. நிர்மலா இங்கே இங்கே இல்ல அவரு கேட்டு
நான் போஸ்ட் கொடுக்குறேன் வேணாம் அது வரோம் சரி அனுப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.